நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடக்க இருக்கும் இந்த ஆசிய கோப்பை தொடர்ல சூரியகுமார் யாதவ் தலைமையிலான 15 பேர் கொண்ட வீரர்களை பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. இங்கிலாந்து தொடர்ல பேட்டிங்ல சிறப்பா செயல்பட்ட சுப்மன் கில்ல T20 அணியோட புதிய துணை கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒர்க்லோட் காரணமா இங்கிலாந்து தொடர்ல வெறும் 3 டெஸ்ட் போட்டிகள்ல மட்டுமே விளையாடின பும்ராவுக்கும் இந்த ஆசிய கோப்பை தொடர்ல வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. இப்ப நாம இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு தேர்வாகி இருக்கிற இந்திய அணி வீரர்கள் யார் யார் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். கேப்டன் சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் டூபே, அக்ஷர் பட்டேல், சிதேஷ் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங், இவங்க எல்லாரும் தான் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு தேர்வாகி இருக்கிற இந்திய அணி வீரர்களை அறிவிச்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்கள் சந்திப்புல சுப்மன் கில்ல துணை கேப்டனா அறிவிக்கப்பட்டதை பத்தி செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு சூரியகுமார் யாதவ், கடைசியா நாங்க இலங்கைக்கு போன போது T20 போட்டிகள்ல சுப்மன் கில் விளையாடி இருந்தாரு. இப்போ அடுத்த T20 உலக கோப்பைக்கான புதிய சைக்கிளை தொடங்கி இருக்கோம். சுப்மன் கில் டெஸ்ட் போட்டிகள்ல கவனம் செலுத்தினதுனால T20 கிரிக்கெட் போட்டிகள்ல அவரு விளையாடல. இப்போ T20 உலக கோப்பை வர இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆசிய கோப்பை தொடர் ஒரு மிகப்பெரிய தொடர் அப்படிங்கிறதுனால கில் அணியில இருக்கணும்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த இந்திய அணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.